காளான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே கழுவுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வர காளான் வந்துட்டு நல்லதா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அழுகி போயிருக்கிற மாதிரி மேலே வந்து தோலெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான காளான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து காளான் வந்து ஒரு இதில் தட்டிட்டு இதை வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பொருள் வந்து சேர்த்து கலந்து கழுவி எடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு போட்டு வந்து கழுவுறப்போ அந்த மேல் பகுதியில் ஒரு மாதிரி வந்து லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது நல்லா உறிஞ்சி வந்துடும். நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து மாவு வந்து தட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து மேல் பகுதியில் தேய்ச்சி கொடுக்குறேன். தேய்க்கிறப்பவே வந்து பார்த்தோம்னா அது மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காளானில் வந்து இந்த மாவு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கூட கழுவி எடுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து கழுவி எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லாவே வந்து ரிமூவ் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படி வந்து தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து காளான் வந்து மாறிடும். இப்போ நான் வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணியில் போட்டு வந்து கழுவிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் கழுவுறப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது இன்னொரு தண்ணியில் கழுவணும் அப்படின்னா நல்லாவே வந்து அழுக்கு எல்லாம் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கைட்டே தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுக்குறப்பவே வந்து பார்த்தோம்னா அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இன்னொரு தண்ணியில் வந்து கழுவிக்கலாம். கழுவிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ நான் அடுத்த தண்ணியிலே வந்து கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சு. கேஸ்